எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் சிட்டிசன்ஷிப்ங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். இந்தியாவில் வந்து ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க. ஒன்று சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ். சிட்டிசன்ஸ் தான் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொண்டவங்க தான் சிட்டிசன்ஸ். எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கும். ஏலியன்ஸுங்கிறவங்க பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்காது, சிவில் ரைட்ஸும் இருக்காது. அவங்க தான் வந்து ஏலியன்ஸ் சொல்லுவாங்க. ஏலியன்ஸ்னால் வெளிநாட்டில் உள்ளவங்க, அதாவது வெளியுறவு நாட்டின் குடிமக்கள் இங்கே வந்து வேலை வாய்ப்புக்காகவோ எதற்காகவோ அவங்க சில காரணங்களாக இங்கே வந்து தங்கியிருக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும். அது அவங்கள வந்து ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், எனிமி ஏலியன்ஸ் ரெண்டு வகை இருக்குது. அதுலேயுமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம கூட நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்கள் நம்ம இந்தியாவில் வந்து இருக்கவங்கள வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்மாங்க. அதே வார் அந்த மாதிரி நம்ம கூட வாரில் இருக்கிற ஈடுபடுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள எனிமி ஏலியன்ஸ் சொல்லுவாங்க. லிட்ரலி எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரெண்டு வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க ஏலியன்ஸ்லேயே, ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஏலியன்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி எனிமி ஏலியன்ஸுக்கு வந்து ஆர்டிகல் 23, அதாவது முன்ஜாமீன், இந்த ஆர்டிகல் 23ல் வந்து கொடுக்குற அந்த அரெஸ்ட் டிடென்ஷன் வந்து கிடையாதுங்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் டிடென்ஷன் வந்து கிடையாதுங்கிறாங்க. முன்ஜாமீன் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. ரைட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கன்கர்ட் ஆன் சிட்டிசன்ஸ், அதாவது குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட பிரத்யேக உரிமைகள். குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய உரிமைகள்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 15, அதாவது டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ரிலீஜியன் அடிப்படையாக இருக்கட்டும், ரேஸ் அடிப்படையாக இருக்கட்டும், கேஸ்ட் அடிப்படையாக இருக்கட்டும், செக்ஸ் அடிப்படையாக இருக்கட்டும், பிரெத் அடிப்படையாக இருக்கட்டும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது பாகுபாடு இருக்கக்கூடாது. அது ஆர்டிகல் 15. இது வந்து இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே அளிக்கக்கூடிய உரிமைகள். ஆர்டிகல் 16 அதே மாதிரி தான். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். வெளிநாட்டுகள் வந்து நம்ம இதில் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியர்களுக்கே இருக்கக்கூடிய உரிமைகள். ஆர்டிகல் 19 வந்து 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் கொடுக்குறாங்க இந்திய மக்களுக்கு. ஸ்பீச்சாக இருக்கட்டும், அசம்பிளி, அசோசியேஷன் க்ரியேட் பண்ணுறது, மூவ்மெண்ட்டை எந்த மூவ்மெண்ட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெசிடென்சி, எந்த ரெசிடென்சினாலும் இருந்துக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷன், எந்த இதனாலும் ப்ரொஃபஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தொழில் எந்த தொழில்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். வசிப்பிடமும் எங்கேனாலும் இருந்துக்கலாங்கிறாங்க. ஆர்டிகல் 29, 30 பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், எந்த கல்ச்சர்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எஜுகேஷன் எந்த படிப்புனாலும் நம்ம படிச்சுக்கலாம். பொலிட்டிக்கல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல்னால் நமக்கு ரைட் டு ஓட்டு இருக்குது. அதாவது லோக்சபாவாக இருக்கட்டும், ஸ்டேட் அசம்பிளியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரெண்டுத்துக்குமே நமக்கு ஓட்டு போட அதிகாரம் உண்டு. அதுதான் சொல்கிறாங்க. பப்ளிக் ஆஃபீஸஸ், அதாவது பப்ளிக் ஆஃபீஸஸ் என்னென்னு பார்க்கும்போது பிரசிடெண்ட்டாகவும் வைஸ் பிரசிடெண்ட்டாக, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ், கவர்னர், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பணிபுரியறதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து போத் சிட்டிசன், அதாவது நம்ம இந்தியாவில் பிறந்த சிட்டிசனாக இருக்கட்டும், நேச்சுரலைஸ்டு இந்தியாவில் வந்து பிறந்த சிட்டிசனாக இருக்கட்டும், இப்போ இயல்புரிமை பெற்ற குடிமக்கள், ஓகே, இயல்புரிமை பெற்ற இயல்பாக வந்து சிட்டிசன்ஷிப் பெறுவாங்க. அது அந்த மாதிரி எலிஜிபிள் பெற்ற சிட்டிசனும் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஎஸ்ஏல வந்து யார் அங்கே பிறந்தாங்களோ அவங்க மட்டும்தான், பிறந்த சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து யூஎஸ்ஏல வந்து பிரசிடெண்ட் ஆக முடியும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. யார் சிட்டிசன்ஷிப் நேச்சுரலைஸ்டாக பெறாங்களோ அவங்க கூட நம்ம இந்தியாவில் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்தியா வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கண்ட்ரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஸாக இருக்கணும், யூனிட்டியாக இருப்போம். அதாவது யூனிட்டியாக இருப்போம். இப்போ யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. அதாவது அவங்க ஸ்டேட்டுன்னு தனியாக பிரிச்சுருவாங்க. கலிஃபோர்னியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலிஃபோர்னியா வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டு, அதுக்கப்புறம் தான் யூஎஸ் சிட்டிசன்ஷிப், ஓகே. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஷிப், தமிழ்நாட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அது வந்து பிரிவினையை ஏற்படுத்தும். அதுக்காக சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக வச்சுருக்காங்க. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபஸ்ட்டு வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் தான் இருந்துச்சு ஆனால் இது அதுக்கப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை எப்போ அந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க JNKலன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 2019. அதுக்கு முன்னாடி வர 370 ஆர்டிக்கல் கீழே 35A அதுக்கு கீழே வரக்கூடிய டியூவல் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து
சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை அதை ரிமூவ் பண்ணி சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க 2019. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பாகுபாடற்ற விதிக்கு விதிவிலக்குகள். என்னென்ன பாகுபாடற்ற விதிக்கு விதிவிலக்குகள் ஏற்படுத்துகிறாங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சில இடத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துங்களுக்கு வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே ஈக்குவல் தான், இந்தியாவில் சிட்டிசனாக பிறந்துட்டா அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல விலக அடிக்கப்படுது. அதே மாதிரி ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் ஆர்டிகல் 15 படி எல்லாருமே வந்து எல்லா கேஸ்டில் உள்ளவங்களுக்கும் ஒரே மாதிரி தான், டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. வேலைவாய்ப்புலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான், கட்டணத்தில் இருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான்ங்கிறது அந்த இடத்துல வந்து விலக்கு அடிக்கப்படுதுங்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லா உறுப்பினர்கள் எல்லா கேஸ்டில் இருக்கவங்களும் வந்து வருமானத்தில் வந்து ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க. அதை வந்து சமம் நிலைக்கு மாற்றுறதுக்கு வந்து அந்த கோட்டால இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால அது விதிவிலக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ட்ரைபல் ஏரியாஸுக்கும் அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணவும் ப்ராப்பர்ட்டியை வந்து இது பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு இது இருக்குது. 2 ஆர்டிக்கல் 19 படி அதுவும் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஆர்டிக்கல் 35A அண்டர் ஆர்டிக்கல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர் பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இதை கொடுத்தது. அந்த இதை வந்து அபாலிஷ் பண்ணி 2019 பிரசிடென்டல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில விதிவிலக்குகளை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து கவர்மெண்ட்டே இருக்குது. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்னா அரசியலமைப்பு விதிகள். அதில் வந்து ஆர்டிக்கல் 5 to 11 இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக கவனிக்க. பார்ட் 2ல் இருக்குது இது. நேச்சர் ஃபோக்கஸ் பார்லிமெண்ட் பவர். நேச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் வந்து நிரந்தரமானவையோ அல்லது விரிவானவையோ இல்லை. சரியா, நிரந்தரமானவையோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கூட மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இது நிரந்தரமானவே கிடையாதுங்கிறாங்க. அதேமாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது, எப்போ வந்து இதை வந்து நடைமுறைக்கு படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா January 26, 1950 கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட்ரி பவர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 11 வந்து பார்லிமெண்ட் வந்து அக்யூசேஷன், அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறுதலுக்கும் அதை வந்து அதை வந்து இழத்தலுக்கும் எது வந்து வழி வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் வழி வைக்குது. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் கமென்ஸ்மெண்ட், அதோட சிட்டிசன்ஷிப் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அதோட கமென்ஸ்மெண்ட் அது என்னன்னு பார்த்துருவோம். நம்ம 4 கேட்டகரிஸாக பிரிச்சுட்டாங்க சிட்டிசன். அது என்னென்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா டாமிக்கல் இன் இந்தியா, அது ஆர்டிக்கல் 5 வருது. அதாவது இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்தியாவில் வசிப்பவருக்கு இந்திய குடியுரிமைனா பார்ன் இன் இந்தியா, இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. ஏதர் 2 பேரண்ட்ஸில் ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்தியனாக இருப்பாங்க. அதுமாதிரி ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 5 years பிஃபோர், அதாவது January 26, 1950 முன்னாடி 5 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து ரெசிடெண்ட்டாக, அதாவது தங்கியிருப்பாங்க, இந்தியாவில் வந்து வசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுது. அதே மாதிரி மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, இது ஆர்டிக்கல் 6 சொல்லப்படுது. மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான், அப்புறம் வந்து மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்திருப்பாங்க, அது ஆர்டிக்கல் 7 சொல்லப்படுது. அதே மாதிரி பேர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், PIOம்பாங்க, PIO ரெசிடென்ட்ஸும்பாங்க, PIO ரெசிடிங் அப்ராட். ஓகே, அவங்களுக்கு வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான் ஆர்டிகல் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜூலை 1948 இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரேஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆஃப்டர் மைக்ரேஷன், அதாவது அதுக்கு முன்னாடி வந்து மைக்ரேஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 1948 அதுக்கப்புறம் வந்தவங்க, அதுக்கு முன்னாடியே வந்து மைக்ரேட் அதாவது அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்தியாவில் இருந்து அங்கே போயிருப்பாங்க, பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 1948க்கு முன்னாடியே வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் கூட வழங்கப்படுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்தவங்க ஜூலை 1948க்கு அப்புறம் வந்தவங்க 6 months வந்து
ரிஜிஸ்டர் பண்ணி 6 months வந்து அப்ளிகேஷன் இது பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும் அது அப்படிங்கிறாங்க. அதாவது 6 மாதம் வரை இந்தியாவில் வந்து தங்கணும், அதாவது வசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 மாதம் வந்து இந்தியாவில் வசிக்கணும். எதுக்கப்புறம் ஜூலை 1948 அப்புறம் மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் பை ரிட்டர்ன்டு. பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. எப்போன்னா ஆஃப்டர் March 1, 1947 பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஓகே, ரிட்டர்ன் டு இந்தியா ஃபார் செட்டில்மெண்ட். அங்கே வந்து இப்போ இந்தியா வந்து பிரிக்கப்பட்டது, அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு சில ப்ராவின்ஸ் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ராவின்ஸ் போயிருக்கும் போது அவங்க பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து பஞ்சம் பசி பட்னியில் வந்து மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வர ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவங்களுக்கு தான் இந்த ஆர்டிக்கலை. அப்போது அந்த மாதிரி வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 6 months. அவங்க வந்து மறுபடியும் வந்ததுக்கப்புறம் 6 மாதம் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரெசிடிங் அப்ராட், அதாவது இந்தியாவில் வசிச்சு இந்தியன்ஸ் தான் அவங்க பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பிறந்திருப்பாங்க. அதாவது அன்டிவைடட் இந்தியானா 1947 பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேரண்ட்ஸோ ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கெயின் பண்ணிக்கலாங்கிறாங்க அவங்களோட பையன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதர் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராகிபேஷன் ஆஃப் டியூவல் சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா 2 சிட்டிசன்ஷிப் அக்யூர் பண்ணும் போது ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து விலகடிக்கப்படுவாங்க, இன்னொரு சிட்டிசன்ஷிப் வந்து அக்யூர் பண்ணும் போது இந்தியன் சிட்டிசன்ஷிப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக விலகடிக்கப்படுவாங்க. அதான் ஆர்டிகல் 9 சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து கன்னியூ ஆகுது. அதாவது ஒரு பர்சன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கன்னியூ பண்ணணுன்னா அது பார்லிமெண்ட்டோட லாவை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, பார்லிமெண்ட் வந்து இப்போ சிட்டிசன்ஷிப் வந்து 1950 அப்புறம் பிறந்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வழங்குறாங்க. ஜனவரி 26, 1950 அப்புறம் பிறந்தவங்க இந்தியாவில் வந்து பிறந்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் அது கன்னியூ ஆகிறது வந்து பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது. பார்லிமெண்ட் வந்து எந்த லா போடுறாங்களோ அந்த லாவுக்கு ஏற்றபடி தான் அந்த சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களுக்கு கன்னியூ ஆகுமா இல்லையாங்கிறது இருக்குங்கிறாங்க. அதுமாதிரி ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அக்யூசேஷன் அண்ட் டெர்மினேஷன், அதாவது பெறுதலாக இருக்கட்டும் இழத்தலாக இருக்கட்டும் சிட்டிசன்ஷிப், இது வந்து நமக்கு எதை பொறுத்து இருக்குன்னா பார்லிமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு பவரை பொறுத்து தான் இந்த அக்யூசேஷன் அண்ட் டெர்மினேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கல் 11 இதை சொல்லுது. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது வந்து இதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான் இப்போ வந்து 1955 இதுதான் இப்போ நடைமுறையில் வந்து இருந்துட்டு இருக்கு. எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணுறது ஜஸ்ட் கமென்ஸ்மெண்ட். ஓகே, இது வந்து 1950லேயே வந்து கமென்ஸ்மெண்ட் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ தான் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா January 26. இது வந்து அதாவது January 26, 1950 கொண்டு வந்த கமென்ஸ்மெண்ட் சிட்டிசன்ஷிப்பை வந்து கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய தடவை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போல்லாம் 1986, 1992, 2003, 2005, 2015 அண்ட் 2019 அமெண்ட்மெண்ட்டை வந்து சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1955 கொண்டு வந்த அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்டில் அக்யூசேஷனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அக்யூசேஷன் லாஸ் இந்த ரெண்டுத்தையும் பற்றி தான் சொல்கிறாங்க. எப்படிலாம் வந்து சிட்டிசன்ஷிப்பை அக்யூர் பண்ணிக்கிறாங்க, எப்படிலாம் வந்து லாஸ் சிட்டிசன்ஷிப்பை வந்து இழந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக தான் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து அக்யூசேஷன். எப்படி வந்து குடியுரிமையை பெற்றுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பை பிரெத்து பிறப்படிப்படையில், பை டெசன்ட் அதாவது அவங்க வம்சாவளியில் வந்து இந்தியர்களாக இருப்பாங்க அது மூலமாக, அப்புறம் வந்து பை ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பை ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிங்கன்னா பதிவு செஞ்சுருக்க மூலமாக, பை நேஷனலைசேஷன் கேட்டிங்கன்னா இயல்புரை மூலமாக, இந்த மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி ஒரு டெரிட்டரியை நம்ம வந்து இந்தியா கையகப்படுத்துதுன்னா அந்த டெரிட்டரி உள்ளவங்களா இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் மாறிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட்டில் கேட்டிங்கன்னா அதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. அது நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பை பெர்த் பார்த்துருவோம். ஓகே, பை பெர்த்தில் வந்து எலிஜிபிலிட்டி என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950 டு July 1, 1987 இதில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த டேட்டுக்குள்ளே
பிறந்தவங்க எல்லாருமே இந்தியன் நேஷனாலிட்டி, இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அதே மாதிரி ஜூலை 1, 1987 டு டிசம்பர் 3, 2004 இதுக்குள்ள பிறந்தவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேரண்ட்ஸாவது, ஒன்று அவங்க பேரண்ட்ஸில் வந்து ஃபாதர் இருக்கணும், அது மதர் இருக்கணும், யாராச்சும் ஒருத்தங்களா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுங்கிறாங்க. ஸோ வந்து அவங்களோட டைம் ஆஃப் பர்த்தில் ஏதாச்சும் ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். ஆர் ஆஃப்டர் டிசம்பர் 3, 2014 2004 அப்புறம், டிசம்பர் 3, 2004 அப்புறம் 2 பேரண்ட்ஸுமே இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணுங்கிறாங்க. 2 பேரண்ட்ஸுமே இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். அதர்வைஸ் ஒன் இஸ் சிட்டிசன் அண்ட் த அதர் இஸ் நாட் எ இல்லீகல் மைக்ரேண்ட்டுங்கிறாங்க. அதாவது ஒருத்தரா சிட்டிசன், ஒன்று டிசம்பர் 3, 2004 அப்புறம் 2 பேரண்ட்ஸுமே சிட்டிசன்ஸாக இருக்கணும். அப்போ தான் குடியுரிமை பெற முடியும் பைபிரத்தில். அல்லது ஒருத்தர் வந்து 2 பேரில் ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஒருத்தர் வந்து இல்லீகல் மைக்ரெண்டாக இருக்கக்கூடாது. அதாவது ப்ராப்பரான லைசன்ஸோட இந்தியாவில் வசிப்பராக இருக்கணும். இந்தியன் சிட்டிசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்லாமல் ப்ராப்பராக வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா லைசன்ஸோடையும் வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுதுங்கிறாங்க. பை டெசன்ட் பார்த்தோம்னா வம்சாவளியை சார்ந்தவங்க, இந்தியா வெளியே பிறந்தவர்களுக்கு. For persons born outside India, okay, January 26, 1950 to December 10, 1992. Father, அதாவது if the father was a citizen of India at birth, father வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தா, birth அப்போ ஃபாதர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் இவங்களுக்கு வந்து வழங்கப்படுதுங்கிறாங்க. அப்புறம் டிசம்பர் 10, 1992 டிசம்பர் 3, 2004 வரை ஏதாச்சும் ஒரு பேரண்ட்ஸாவது வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் பிறப்பப்போ ஏதாவது ஒரு பேரண்ட்ஸால் வந்து இந்தியனாக இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் 2004 அப்புறம், டிசம்பர் 3, 2004 அப்புறம் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் அட் இந்தியன் கன்சுல் வித்தின் 1 year. வெளியே பிறந்தாலுமே வந்து 1 year வந்து 1 yearக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணுங்கிறாங்க. ஸோ பேரண்ட் மஸ்ட் டிக்ளேர் த சைல்ட்ஹுட் சன் நோ அதர் பாஸ்போர்ட், எந்த பாஸ்போர்ட்டும் இல்லாமல், வேறு எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டும் இல்லாமல் 1 yearக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா அது மூலமாகவும் வந்து சிட்டிசன்ஷிப் கெயின் பண்ணலாங்கிறாங்க. அதேமாதிரி டியூவல் நேஷனாலிட்டி, அதாவது டியூவல் நேஷனாலிட்டி இருக்கும், ஆனால் 18 வயசு வர்றது தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 6 months முன்னாடி வந்து தே லூஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பை ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு பண்ணுற மூலமாக என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் PIO ஆர்டினரி ரெசிடென்ஸ் இன் இந்தியா ஃபார் 7 years. 7 years வந்து இந்தியாவில் வசித்து கொண்டு இருப்பவங்களாக இருக்கணும். ஓகே, இந்தியாவில் 7 ஆண்டுக்கு சாதாரணமாக வசித்தவராக இருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து இந்த PIOங்கிற சிட்டிசன்ஷிப்பு வந்து வழங்குறாங்க. அதேமாதிரி PIO இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், ஆர்டினரியாக வந்து அவங்க வந்து வெளியில் வந்து வசிப்பவர்கள், அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட் அவுட் சைட் அன்டிவைடட் இந்தியா, அன்டிவைடட் இந்தியாவுக்கு வெளியில் வந்து, அதாவது வெளியே இருக்க கண்ட்ரியில் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ கூட அவங்களுக்கு வந்து அளிக்கப்படுது. அதேமாதிரி சப்போஸ் யாராச்சும் ஒருத்தங்க இங்கே வாழ்க்கை துணையை வந்து இங்கே தேடிக்கிட்டு அது மூலமாக சிட்டிசன்ஷிப்பை வந்து கெயின் பண்ணலாம். ஓகே, மேரிட் டு இந்தியன் சிட்டிசன், யாராவது இந்தியர்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அது மூலமாக வந்து 7 years வந்து இந்தியாவில் வாழ்றது மூலமாக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கெயின் பண்ணிக்கலாம். மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், அப்புறம் ஃபார்மர் சிட்டிசன், அதாவது மைனர் குழந்தைகள், இந்திய குடிமக்கள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுது. அதுமாதிரி ஃபார்மர் சிட்டிசன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வரும்போது 12 months பிஃபோர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மூலமாக கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கணுங்கிறாங்க. ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கணும்னா ஓசிஐயில் வந்து 5 வருஷம், ஓகே, ஃபார் 5 வருஷம் வந்து இது பண்ணணுங்கிறாங்க. அண்ட் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 12 months, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் 12 months வந்து 12 months வந்து இந்தியாவில் இருக்கணும். ஓகே, பிஃபோர் அப்ளைங் பண்ணுறதுக்கு முன்னாடி 12 months இருந்தால் தான் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி 5 வருஷம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இது வழங்கப்படுது.
அதே மாதிரி இந்தியாவிற்கு வந்து விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இந்த பை நேச்சுரலைசேஷன், இயல்பு உரிமை மூலமாக எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் கெயின் பண்ணலாம் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து சிட்டிசன்ஷிப் வேறு எந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பும் அவங்க வச்சிருக்க கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை வந்து துறந்துடணும். அதாவது அதுல இருந்து விலகிடணும். ஓகே, சிட்டிசன் வேறு ஏதாவது கண்ட்ரி வச்சுருந்தாலும் அதுலேருந்து விலகி வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து, அதாவது இந்தியாவில் வந்து அவங்க வந்து 12 months வந்து கவர்மெண்ட் சர்வீஸை எதுலையாச்சும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஒர்க் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் டூரிங் 14 years preceding those 12 months 12 monthsல வந்து 14 yearsல 11 years வந்து இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணுங்காங்க. ஓகே, ரெசிடென்சி அந்த அக்ரிகேட் ரெசிடென்சியில் 2 மொத்த வசிப்பிடத்தில் வந்து 14 வருஷம், அதில் 14 வருஷத்தில் 11 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து அதை வந்து 5 yearsஆக கம்மி பண்ணிட்டாங்க. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸுக்கு, இந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டின் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த 3 இடத்துலையும் வரவங்க ஹிந்து, சீக்கு, புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டின்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த 5 yearsஆக கம்மி பண்ணிட்டாங்க. 11 வருஷமும் வசிப்பிடமாக இருக்கக்கூடாது, 5 வருஷம், இந்த 5 வருஷம் வந்து வசித்தாலே போதும், இது வந்து கெயின் பண்ணிக்கலாம் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கேரக்டர் அண்ட் லாங்குவேஜ், அதாவது நம்ம 8th ஷெடியூலில் 22 லாங்குவேஜ் வரும். அந்த 22 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரியணுங்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸப்ஷன் கேஸில் வந்து ஆர்ட்ஸை பற்றி, சயின்ஸை பற்றி, இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து நம்ம இதில் வந்து சர்வீஸில் வந்து இது பண்ணியிருக்கணும். ஓகே, சிறந்த சேவை புரிஞ்சிருக்கணும். சிறந்த சேவை இந்த மாதிரி சர்வீஸில் புரிஞ்சிருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். அப்புறம் அக்யூசேஷன் பை இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் டெரிட்டரி அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவியன்ஸ். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது ஒரு டெரிட்டரியை வந்து இந்தியா கூட இணைக்கிறது மூலமாக அந்த இந்திய சிட்டிசன் வந்து அந்த டெரிட்டரியில் இருக்கவங்க வந்து கெயின் பண்ணுவாங்க. ஓகே, குடியுரிமையை வந்து பெறுவாங்க. அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாண்டிச்சேரி 1962 இணைக்கும் போது அவங்க பாண்டிச்சேரியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து குடியுரிமை பெற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவியன்ஸ், அசாம் அக்கார்டு ஸ்பெஷல் ப்ரொவியன்ஸ் வந்து கெட் பண்ணாங்க பை அசாம் அக்கார்ட் 1985. சிட்டிசன்ஷிப் 1985 அட்ரஸ்டு த ஃபாரினர். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இஷ்யூ இன் அசாம் வித் ஸ்பெசிஃபிக் டைம்லைன்ஸ், அதாவது January 1, 1966 முன்னாடி பிறந்தவங்க பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஃப்ரம் பங்களாதேஷ்ல இருந்து அசாமுக்கு வந்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப், ஓகே, டீம்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வசிக்கும் உரிமையை பெறுறாங்க. ஓகே, இந்த இந்தியாவில் வந்து இங்கே வந்து வச்சு அதை பெற்றுக்கலாங்க. பிஓஏ அப்படி அந்த வசிக்கும் குடியுரிமையே பெறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து January 1, 1966 March 25, 1971 இதில் இருந்து வரவங்க பிஓஏ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வரவங்க, அதாவது இந்த பங்களாதேஷ்லேருந்து இந்திய கண்ட்ரீஸுக்கு வரவங்க வந்து 10 years வந்து டிடென்ஷன், அவங்களுக்கு வந்து குடியுரிமை அளிக்கப்படுது. ஓகே, பட் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்தவங்க January 1, 1966 அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டு அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. January 1, 1966 to March 25, 1971 அதுக்கப்புறம் வரவங்கள வந்து டீம்டு சிட்டிசன் 10 years வரை அவங்க எந்த இதுவும் டிடென்ஷனும் இல்லாமல் வந்து இந்தியாவில் வந்து இருந்துக்கலாம், இந்தியர்களாக கருதப்படுவாங்க 10 வருஷம் வரை. ஆனால் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணப்படாது. அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவியன்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்திருக்கும். மைக்ரேன்ஸ் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க மைக்ரேன்ஸ் தான். இது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 இதில் ஏற்படுத்தியிருப்பாங்க. Jan 10, 2020 வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி, கிறிஸ்டின்ஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து இல்லீகல் மைக்ரன்ஸாக வந்து, அதாவது December 31, 2014 அது வரைக்கும் வந்தவங்க, இதுக்கு பிஃபோர் வந்தவங்க வந்து இல்லீகல் மைக்ரன்ஸாக வந்து கருதப்பட மாட்டார்கள். அவங்க இந்தியன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க.
தீஸ் ப்ரொவிஷன் டு நாட் அப்ளை டு யாருக்கெல்லாம் இது அப்ளை ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா இந்த மாதிரி 6th ஷெட்யூலில் இருக்க ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து இது வந்து அப்ளை ஆகாதுங்கிறாங்க. ஏரியாஸ் கவர்டு அண்டர் த இன்னர் லைன் பங்களா ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் 1870. ஏரியாஸ் கவர் அண்டர் த இன்னர் லைன் பகுதியில் பங்களாதேஷ் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன் 1873 இதுவும் வந்து கவர் ஆகாதுங்கிறாங்க. எக்ஸெப்ஷன். ஓகே. அப்புறம் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் 1955. இதை சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மூலமாக ரெண்டெண்ணா பார்க்கும். அக்யூசியேஷன் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ வந்து லாஸ் பார்க்க போகிறோம். எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை வந்து இழத்தல் மக்கள் இழக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீயூனிசேஷன், அதாவது ரெனியூசியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது துரத்தல், அதாவது அவங்களாவே வந்து வாலண்டியராக வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. அப்புறம் டெர்மினேஷன் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக வாலண்டியராக வந்து அனதர் சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்க வந்து பெறும்போது இந்த சிட்டிசன்ஷிப் தானாகவே வந்து அவங்களேருந்து போயிடும். ஸோ அதான் டெர்மினேஷன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் டிப்ரிவேஷன்னா கம்பல்சரியாக வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து அந்த குடியுரிமையை வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஃப்ராடு அந்த மாதிரி மோசடி வேலையில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அல்லது வந்து 7 இயர்ஸ் வந்து ஃபாரின்லேயே வந்து அவங்க வசிச்சிருப்பாங்க இந்தியாவில் வராமல். ஸோ அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குடியுரிமையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடும் கவர்மெண்ட். வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை, வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்வி கமிட்டி 2000 வந்து அமைக்கிறாங்க. அது வந்து டுவல் சிட்டிசன்ஷிப், அதாவது இரட்டை குடியுரிமையை வந்து பரிந்துரைக்கிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமையை வந்து பரிந்துரைக்கிறது. அதாவது OCI கார்டுங்கிற மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம்னு கேட்டிங்கன்னா 2003 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 16 கண்ட்ரி. ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 16 கண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேசன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியா வம்சாவளி சேர்ந்தவங்களுக்கு இந்த OCI கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 16 கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸப்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 2 கண்ட்ரி தவிர்த்து 16 கண்ட்ரி. அப்புறம் 2005 எந்த கண்ட்ரியானாலும் இருக்கலாம், பாகிஸ்தான், பங்களாதேஷை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப்பை வந்து ஓன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 2015 ஆக்டில் வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. PIO கார்டு ஸ்கீம் இருக்குல்ல, அதையும் வந்து OCI கார்டு ஸ்கீமையும் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்திய கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுத்தையுமே ஒரே கார்டு ஆக்கியிருந்தாங்க. இதில் என்னென்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ என்னன்னா PIO கார்டு, அதாவது PIO கார்டு ஹோல்டர்ஸ் தான், பேசன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கார்டு ஹோல்டர்ஸ் தான் வந்து இப்போ வந்து OCI கார்டு ஹோல்டர்ஸாக மாறிட்டாங்க. அண்டு நேச்சர் ஆஃப் OCIன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம என்ன டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகே, டியூவல் சிட்டிசன்ஷிப் தான். அவங்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இன்னொரு கண்ட்ரியில் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா 2 சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம். பட் வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸாக இருக்கட்டும், சிவில் ரைட்ஸாக இருக்கட்டும், சிவில் ரைட்ஸ் இருக்கும். பட் பொலிட்டிக்கல் ரைட்ஸு வேறு பப்ளிக் ஆஃபீஸு, அதாவது பப்ளிக் ஆஃபீஸ் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுவும் ஹோல்ட் பண்ணுற ரைட்ஸு இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அண்டு இது வந்து லைஃப் லாங் வீசா மாதிரி, அவங்க வந்து ஏதாச்சும் வீசா கூட நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இந்தியாவுக்கு எப்போ வரணும்னு நினச்சாலும் வந்துக்கலாங்கிறாங்க. அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் OCI கார்டு ஹோல்டர்ஸ் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த அட்டைதாரர்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் OCI கார்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து அவங்களுக்கு ஆகும்போது அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கணும். இல்லைனா வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் அவங்க இந்தியன் சிட்டிசனாக அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் இருந்திருக்கணும். ஓகே, கான்ஸ்டியூஷன் வந்து எழுதி முடிக்கிறதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி ஹூ இஸ் எலிஜிபிள் டு பிகேம் அன் இந்தியன் சிட்டிசன். ஓகே, அதாவது எந்த கண்ட்ரியோட இது இருக்கிறாங்களோ அவங்க வந்து எலிஜிபிளாக இருக்கிறவங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரி கண்ட்ரியாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அண்ட் சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி ஹூ பிலாங் டு அ டெரிட்டரி, இந்தியாவில் உள்ள டெரிட்டரியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு கண்ட்ரியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்டு சைல்டு, கிராண்ட் சைல்டு ஆர் கிரேட் கிராண்ட் சைல்டு. ஓகே, அதாவது இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க, அவங்களோட பசங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பேரன்களாக இருக்கலாம், அது
பையனோட பேரங்களாக இருக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சைல்டு, கிராண்ட் சைல்டு, கிரேட் கிராண்ட் சைல்டாக கூட இருக்கலாங்கிறாங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மைனர் சைல்டுக்கு வந்து அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அப்புறம் மைனர் சைல்டு ஹூஸ் பேரண்ட்ஸ், ரெண்டு சைல்டுக்கு வந்து மைனர் சைல்டுக்கு எடுக்க போகிறவங்க 2 பேருமே வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஆர் அட்லீஸ்ட் ஒருத்தங்களாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஃபாரின் சப்போசஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெளிநாட்டு வாழ்த்துறைகள் யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் அதில் வந்து இந்தியன் ஆரிஜினில் இருக்கணும். யாராச்சும் ஒருத்தங்களாச்சு கல்யாணம் பண்ண முடிக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தங்களாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து இந்த ஓசிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரெக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு 2 வருஷம் கன்யூஸாக வந்து இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் கன்யூஸ் இயர்ஸாக இருக்கணும் பிஃபோர் அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 2 வருஷம் வந்து கல்யாணம் முடிஞ்சு இது பண்ணணும். மஸ்ட் பி ரிஜிஸ்டர் அண்ட் ஹேவ் சப்ஸ்டிட் அட்லீஸ்ட். ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணி 2 வருஷம் வந்து அவங்களுக்கு அந்த இது கல்யாணம் முடிஞ்சு கன்யூஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் இதாகுங்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாச்சும் நோ ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஆர் பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் சிட்டிசனாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்கிறாங்க. அண்ட் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸு, உரிமைகள் பார்த்தீங்கன்னா உரிமைகள் வழங்குதல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ஓகே, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. நோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்டிகல் 16 படி அதெல்லாம் வந்து என்னெல்லாம் டினே ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் கிடையாது, பிரசிடென்ட் ஆக முடியாது, வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியாது, ஜுடிஷரி ஆஃபீஸ் கிடையாது, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியாது, ஓட்டிங் ஆர் லெஜிஸ்லேச்சர் அதாவது ஓட்டராக இருக்க முடியாது, அண்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு நிற்க முடியாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் நிற்க முடியாது, லோக்சபா ராஜ்யசபா எதுக்குமே நிற்க முடியாது, ஜென்ரல் பப்ளிக் ஆஃபீஸையும் ஹோல்ட் பண்ண முடியாதுங்க அங்கே. ஓகே, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஆக முடியாது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரெனியூன்சியேஷன் அண்ட் கேன்சலேஷன். ரெனியூன்சியேஷன் வந்து தானாகவே முன் வந்து அவங்க வாலண்டியராக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபுக்காக இருக்கட்டும், அவங்க மைனர் சில்ட்ரனாக இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்காம போயிடுவாங்க. அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பதிவை எப்படி ரத்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராடு ஒன்று வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து காட்டி மோசடி வேலையில் ஈடுபட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க முற்பட்டாங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் கேன்சல் ஆகிரும். ஆர் விஸ்வாசமாக இல்லை, நாட்டுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து விஸ்வாசமாக இல்லாத போது அதுவும் ரிஜெக்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. அப்புறம் அதாவது எனிமி கண்ட்ரியாக இருப்பாங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். கிரிமினல் ரெக்கார்டு இருக்கும். கிரிமினல் ரெக்கார்டு இருந்து அவங்க 2 வருஷத்துக்கு மேலே வந்து ஜெயிலில் இருந்தாங்க நம்ம அப்படின்னு அதாவது வித்தின் 5 இயர்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், 5 வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 2 வருஷம் வந்து அவங்க இம்ப்ரிசன்மெண்ட்டாக வேறு ஏதாவது கண்ட்ரியில் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து ரத்து பண்ணப்படும். அப்புறம் இறையாண்மை, இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு, பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து உறுதி செய்ய விதமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் வைலேஷன் ஆஃப் லா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் லா வந்து வைலேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. மேரேஜ் டிசோலியூஷன், மேரேஜ் பண்ணி வந்து அவங்க கூட வாழணும். ஆக்சுவலாக மேரேஜ் பண்ணி முந்தைய திருமணம் நீடிக்கும் போதே வந்து இன்னொருத்தவங்க கூட திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும் போது அது வந்து கேன்சல் ஆயிருங்கிறாங்க. அப்புறம் கம்பேரிஷன், ஒப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ இந்த கார்டுகளுக்கு ஒப்பீடு பண்ணுறாங்க. யார் வந்து என்ஆர்ஐன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சிட்டிசன் தான். இந்தியா சிட்டிசன் பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஃபாரினில் போய் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஏதோ ஒரு ஜாப்பாகவும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அங்கேயே வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே அந்த ஃபாரினை வந்து வாழ்விடமாக ஆக்கியிருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரியை வந்து வாழ்விடமாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் தான், அவங்க தான் என்ஆர்ஐ. பேரண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா அவங்க வந்து அப்பாவாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பாட்டி தாத்தாவாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்களோட ஆரிஜின் வந்து இந்தியன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் தான் பேர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வந்து அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய கார்டு தான் ஓசிஐ கார்டு உள்ளாங்க. ஸோ இதுதான் இதோட விளக்கங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ஐடென்டி ப்ரூஃப் என்னென்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியன் பாஸ்போர்ட்டே இவங்க வச்சுருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஃபாரின் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. அவங்களும் ஃபாரின் பாஸ்போர்ட், ஓசிஐ கார்டும் ஃபாரின் பாஸ்போர்ட் தான் வச்சுருப்பாங்க. விசா ரெக்யூப்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க.
இவங்க வந்து ஃபீஸா வந்து ரெக்யூர் கிடையாது. ஏன்னா நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கும்போது நான் என்ஆர்ஐயாக இருப்பேன். நான் வந்து ஃபாரினில் போய் வேலைக்காக ஃபாரின் போய் அங்கேயே வந்து நான் செட்டில் ஆகிருப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து வீசா வேணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஓசிஐ கார்டு ஹோல்டர்களும் வந்து லைஃப் லாங்காக வீசா கிடையாது. எப்போனாலும் அவங்க நினச்சா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனால் பிஐஓ அவங்களுக்கு வந்து பிஐஓ வந்து ஓசிஏ ஆகணும்னா அவங்க அப்ளிகேஷன் போட்டு அவங்க ஓசிஏ ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி சலுகைகள் உண்டு. இல்லைனா அவங்க பிஐஓவாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி 180 நாள் தான் இருக்க முடியுங்கிறாங்க. அதுமாதிரி போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் தேவையில்லை. அதுக்கு வந்து 180 நாள் தான் இருக்க முடியும். அது எக்ஸ்டம் அது வந்து எவ்வளோ நாள் இருந்துக்கலாம். ஓசிஐ வந்து எவ்வளோ காலம் வந்தாலும் இங்கே தங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து எனக்கு என்னென்ன ஓட்டிங் ரைட்ஸ்லேருந்து என்னென்ன ரைட்ஸ் என்ஐஏக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுங்கிறாங்க. அதாவது பிஐஓக்கும் ஓசிஐக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, எலிஜிபிலிட்டி இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்ளிகேஷன் அண்டு ஃபீஸ் ஃபார் ஓசிஏ. எப்படி அப்ளை பண்ணணும், வேர் டு அப்ளை, எங்கே அப்ளை பண்ணணும். அவுட் சைடு இந்தியாவில் இருக்கவங்க இந்தியன் மிஷன் போஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும். இந்தியாவில் இருக்கவங்க ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணணுங்கிறாங்க. ஆர்டினரி ரெசிடென்ட் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்னா 6 மாதம் வந்து இந்தியாவில் வந்து கன்யூஸ் பீரியடில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணுங்கிறாங்க. அவங்க வந்து ஆனரேஷன் அவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. அவுட் சைடு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸுன்ட்டு. பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ ட்ராவல். அவங்க நினைக்கிற நேரம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துக்கலாம். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸம்ஷனில் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நாட்கள்லாம் நம்ம இந்தியாவில் வந்து இருந்துக்கலாம் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் டொமஸ்டிக் பேரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டொமஸ்டிக் ரைட்ஸாக வந்து ஏர்ஃபேராக கொடுக்க வேண்டியது வரும். அண்ட் என்ட்ரிக்கெலாம் வந்து நேஷனல் பார்க்ஸ், மியூசியம் அண்ட் மானுமெண்ட்ஸ்க்கெலாம் இதில் வந்து என்ட்ரி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகாடமிக் ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, நீட்டு, ஜேஇலாம் வந்து எழுதிக்கலாங்கிறாங்க. அவங்க வந்து எலிஜிபிள்ங்கிறாங்க. அதுக்கெலாம் ஸ்பெஷல் பெர்மிட் ரெக்யூர்ட், எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அனுமதி, சிறப்பு அனுமதி வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆராய்ச்சி சம்மந்தமாக, மிஷன் ஏதாவது ஒரு மிஷன் சம்மந்தமாக, இல்லைனா வந்து ஜேர்னலிசம், மலையேற்றம், இது சம்மந்தமாக, இன்டர்ன்ஷிப் சம்மந்தமாக, ஃபாரின் டிப்ளமேட்டிக்காக, அதாவது வெளிநாட்டு தூரத்திலிருந்து அனுப்பி வச்சவங்களா, வந்து பாதுகாப்பான இடம், ப்ராஹிபிட்டட் ஏரியா, இந்த தடை செய்யப்பட்ட இடங்களுக்கெல்லாம் செல்லணும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அனுமதி தேவைங்கிறாங்க. பாத் டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஃபார் பிஐ பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வந்து 7 வருஷம். ஓகே, மஸ்ட் பி ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா. 7 வருஷம் இந்தியாவில் வந்து இருந்திருக்கணும், வசிச்சிருக்கணும். பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே 7 வருஷம் இந்தியாவில் வசிச்சிருக்கணும். அண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் வந்து மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஓசிஐ ஃபார் 5 இயர்ஸ். 5 வருஷம் வந்து ஓசிஐ அட்டைதாரர்களாக இருக்கணும். 7 வருஷம் வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும். பிஐஓ அதாவது பேசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 7 வருஷம் இந்தியாவில் வசிச்சிருக்கணும். அதே மாதிரி ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸாக இருக்க முடியும். 5 வருஷம் இருந்திருக்கணும். ஓகே, இவங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 12 months, 12 மாதம் வந்து இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருக்கணும், ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கறதுக்கு தகுதியான ஆட்கள். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது வந்து எல்லா ஆர்டிக்கலும் சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 5 என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஆர்டிகல் 5 வந்து டொமசில்னா இந்தியாவில் வசிப்பவர்கள், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது. அப்புறம் ஆர்டிகல் 6 என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எப்படி வழங்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் ஆர்டிகல் 7 வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறவங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறமாக ஆர்டிகல் 8 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் வெளியில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி வழங்குறோம் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 9 வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் வந்தால் ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து தானாகவே வந்து ரிமூவ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அது ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 10 வந்து கன்னியேஷன், அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்பை வழங்கிட்டாங்க பர்சன்ஸுக்கு, அந்த பர்சன் ஒரு சிட்டிசன்ஷிப்பை அடிப்படையில் வழங்குறதுக்கு அப்புறமா வந்து அது கன்டினியூ ஆகிறது வந்து பார்லிமெண்ட் கையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்லிமெண்ட் லாவை பொறுத்து தான் வந்து அது அமையுது.
இட்ஸ் சப்ஜெக்ட் டு த லாஸ் மேட் பை பார்லிமெண்ட்ங்கிறாங்க. அண்ட் ஆர்டிகல் 11 என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட் தான் வந்து அக்யூசேஷன் அண்ட் டெர்மினேஷன் வந்து முடிவு பண்ணுது சிட்டிசன்ஷிப். ஓகே, சிட்டிசன் பெறுதலையும் எழுத்தலையும் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. லேட்டஸ்ட் ஸ்பெஷல் ப்ரொவின்ஸ் ஃபார் OCI ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஸ்பெஷல் ப்ரொவின்ஸ்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் அனுஷ்கா ரெங்குத்வார் கேஸில் வந்து 2023 நீட்டு JEE இதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, புது ரூல்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, எலிஜிபிலிட்டி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் JEE CET இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து அப்டைன் ஆகிக்கலாம். ஓகே, அப்டைன் ஆகிக்கலாம். பட் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் அப்ளை அதாவது ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. ஒருவேளை ஜென்ரல் கேட்டகரியில் அவங்க வந்து எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அவங்க வந்து March 4, 2021 முன்னாடியே வந்து அவங்க OCI கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து ஃபாரின் நேஷ்னல்ஸாக வந்து அறிவிக்கப்படுவாங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ் டைரெக்டாக வந்து JEE அட்வான்ஸ் எழுதலாம். அவங்க வந்து சூப்பர் நியூமரி சீட்டு வந்து அவங்களுக்கு தனியாக 10% சீட்டு ஒதுக்கிடுவாங்க. இருந்தாலும் ஓப்பன் கேட்டகரியில் வந்து அவங்க எழுத முடியாது. யார் ஓப்பன் கேட்டகரியில் எழுதலாம்னா, OCI கார்டு ஹோல்டர்ஸ் பிஃபோர் March 4, 2021 முன்னாடியே வந்து வச்சுருக்கணும் அவங்க. ஓகே, சீட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்த SC ST OBC DWS இந்த கேட்டகரிலாம் வர முடியாது. எதில் வருவாங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வரலாம். அதுவுமே நம்ம சொன்ன மாதிரி March 4, 2021 முன்னாடியே அவங்க OCI கார்டு ஹோல்டர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் NRI கோட்டா சீட்ஸ். NRI கோட்டா அப்படி இல்லைன்னா நேஷ்னல், ஓகே, அதாவது ஃபாரின் நேஷ்னல்ஸாக பரிந்துரைச்சு NRI கோட்டா சீட்ஸாக இது பண்ணுவாங்க. அதேமாதிரி சூப்பர் நியூமரி சீட்ஸ் 10% அவங்களுக்கு கோட்டா வழங்குறாங்களா, அது மூலமாக அவங்க வந்து வந்துக்கலாம். அதேமாதிரி ப்ரொஃபஷனல் பேரிட்டி. அவங்க ப்ரொஃபஷனல் பேரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாக்டர்ஸா, டென்டிஸ்டா, நர்ஸா, ஃபார்மசிஸ்ட், அட்வொகேட்ஸு, ஆர்கிடெக்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. OCI கார்டு ஹோல்டர்ஸ் வந்து கன்னியூவாக வந்து இந்த மாதிரிலாம் இருந்துக்கலாங்க. டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாகவும் ஆகிக்கலாம். ஓகே, அதில் வந்து IITயில் ஒர்க் பண்ணிக்கலாம். NIT IIM இதில் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ஓகே, தே ஆர் எலிஜிபிள். எங்கெல்லாம் எலிஜிபிள், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸை தவிர்த்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் எலிஜிபிள் தான் அவங்க. ஓகே, டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக கூட ஆகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த என்னென்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து சிட்டிசன்ஷிப்பை முடிச்சிருக்கோம். அடுத்த ஆர்டிகல்ஸ் நம்ம பார்ப்போம் பாலிட்டியில். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் டெஸ்ட் போடுங்க மறக்காமல். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் குறை நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பை.